வணக்கம், என் பேர் மணிவண்ணன். நான் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் 2004 ஹவுஸ் கீப்பிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 தான் படிச்சிருந்தேன். அந்த டைமில் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் ஹவுஸ் கீப்பிங்கில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுறப்போ 3 வருஷம் எக்ஸ்பீரியன் ஆன எல்லாருக்குமே 10வது முடிச்சிருந்தா மேல் படிப்பு வருஷம் ஹாஸ்பிட்டல்லே ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாங்க. டிப்ளமா மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் சொல்லிட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சிருந்ததுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் மட்டும் இல்லை, இந்த ஹவுஸ் கீப்பிங்கில், கேன்டீனில், செக்யூரிட்டியில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்து எல்லாருமே படித்தோம். 2 வருஷம் கோர்ஸ் அது படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த 2 வருஷமும் எங்களுக்கு வேலையும் கொடுத்து, எங்களுக்கு சம்பளமும் கொடுத்து, எங்களுக்கு படிக்கணும்ன புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்து எங்களை படிக்க வச்சு, எங்களை அந்த டிப்ளமா கோர்ஸ் முடித்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நல்லபடியாக எல்லாம் கொடுத்து முடித்து நாங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரியே இருந்து இங்கே சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் இப்போ 2025 ஆகுது. 2025 வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் கூட படித்தவங்க பாதி பேருக்கு வெளிநாடு வாய்ப்பும் கிடைச்சிது. அவங்க வெளிநாட்டிலையும் இப்போ பல நாட்டில் நம்ம சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் படித்த சாதாரண ஒரு +2 10th +2 படித்த பசங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 5-6 பேர் மட்டும் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஆகுது. இப்போ 2025 வரைக்கும் இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுறப்போ நான் சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் தான் வந்திருந்தேன். இப்போ மெடிக்கல் ரெக்கார்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். என்னோடய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெறும் தொடப்பம் மாப் ஸ்டிக்கோடு முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு எஸ்எம்எஃப் எங்கள் தரத்தை உயர்த்தி எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் +2 முடிச்சு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏசிஎஸ் காலேஜ் படிக்கிற ஃபிசியோதெரபிக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ கவர்மெண்ட் ஸ்கூல் என் பையனை படிக்க வச்சுருப்பேன். சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் படித்து என்ன ஒரு தயத்தை உறுத்துனால தான் இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க எனக்கு எல்லா வாழ்வாதாரம் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் உள்ள வரைக்கும் நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் யாருமே மறக்க மாட்டேன். நன்றி.